காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு நம்மளுடைய காலை இப்படி வச்சா சுருக்குன்னு ஒரு வலி இருக்கும். அதுக்கு பேர் தான் பிளான்டார் ஃபேசியாலிட்டிஸ். நம்மளுடைய காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி வலது பக்கமாக ஒரு 10 சுற்று, இடது பக்கமாக ஒரு 10 சுற்று, அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த கட்டை விரலை பிடிச்சி இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த பாதத்தையும் நல்லா மேல் நோக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நல்லா இழுக்கும். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு அதை இப்படி கீழே போட்டுட்டு நம்மளுடைய காலை ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி 1 to 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு மசாஜ் மாரி கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு 3 to 5 டைம்ஸ் நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாதத்தை, இந்த காஃப் மசிலை நல்லாவே நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வால் சப்போர்ட்டில் பண்ண போகிறோம். இந்த பாதத்தை இப்படி கொண்டு போயிட்டு வால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹிப்பை இப்படி ஃபார்வர்டாக இப்படி மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய காஃப் மசில், அதாவது கெண்டை சட்டை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் மெயின்டைன் தெரியும். அதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு டைம் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 டைம் பண்ணுங்கள். காலையில் சாயந்தரம் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபுட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் கிளாத் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டோஸ், இந்த ஃபிங்கர் பாருங்கள், டோஸ் மட்டும் மேலே இருக்கணும். உங்களுடைய என்டையர் ஃபுட் எல்லாமே வந்து கீழே கிரவுண்ட் டச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஹீல் ரைஸ் பண்ணணும். இது உங்களுக்கு தனியாக பண்ண முடியலன்னா வால் சப்போர்ட்டில் கையை இப்படி வாலில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுடைய ஃபுட் மசில்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.